கட்சிகளை சேர்ந்த ஓரிரு நபர்கள், தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த ஓரிரு நபர்கள் போராட்டக்காரர்களால் அந்த இடத்தில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். செம்மணியிலே காணப்பட்டது போலியான மனித புதைகுழி. அவை மாற்றப்படும் என்று சொன்னார்கள், ஆனால் மாற்றப்படவில்லை. அந்த இடத்திற்கு ஊடகங்களுக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இந்த ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதி தேர்தலின் போது கூறினார், தமிழ் மக்களால் முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்கள், சம்பவங்கள் போலியானவை. மீட்கப்படுகின்ற மனித புதைகுழிகள் இவற்றுக்கு சான்றாதாரங்களில் ஒவ்வொன்று. பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் தமிழ் மக்களுக்கு எதிரான விரோதமான சட்டங்களை உருவாக்கினார்கள். பௌத்த சிங்கள பேரினவாத ஆக்கிரமிப்புகளுக்கு நாங்கள் முட்டுக்கட்டை போட்டிருக்கின்றோம். நாங்கள் ஒரு சிறுபான்மை இனம் அல்ல, நாங்கள் ஒரு தேசிய இனம். கொடூரமான மனித உரிமைகளை மீறத்தக்க அதிகாரங்களை படைத்தரப்புக்கும் ஆயுதமேந்திய போலீசாருக்கும் இராணுவத்தினருக்கும் அளிக்கின்ற ஒரு சட்டங்கள் இன்றும் பேணப்பட்டு வருகின்றன. எங்களுடைய வரலாறுகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது, தொன்மைகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது, மொழி அளிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் மக்களால் முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்கள், சம்பவங்கள் போலியானவை. ஒருவர் இறந்தால் அது பெரிய அளவிலே கவலை இல்லை. மன நெகிழத்தக்க மிக பொருத்தமான ஒரு கூற்றை ஜனாதிபதி சொன்னார். தமிழ் மக்களுடைய கரிசனையில் மாத்திரம் எந்த சர்வதேசமும் வழங்கிவிடும் என்று மாத்திரம் நாங்கள் நம்ப முடியாது. ராணியா விளக்கு போராட்டம், நிலாபகரிப்புக்கு எதிரான போராட்டம், ஏனைய கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற போராட்டங்கள் என்று பல்வேறுபட்ட போராட்டங்களை ஏற்படுத்திய ஏற்பாட்டாளர்களை பொறுத்தவரையிலும் குற்றம் இடம்பெற்று விட்டது என்றால் அந்த குற்றத்திற்கு கள்வர்களை கொண்டு விசாரணை அதிகாரிகளாக நியமிக்க முடியும். இங்கே அரசல்லா தேசியம் ஒன்றையுடைய இனம் ஒன்று நாங்கள் கதிரைக்காகவும் அல்லது பதவிக்காகவும் அல்லது அதிகாரத்திற்காகவும் போட்டியிட முடியாது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாளும் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியின் வாயிலாக வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் தியாகராய நிரோஷ் அவர்கள் தான் இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரையும் நிகழ்ச்சியின் ஊடாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம் சார். இன்றைய நாளிலும் எங்களுடைய அண்மைய காலத்தில் எங்களுடைய பிரதேசத்தில் அல்லது போனால் இந்த அண்மையில் நடைபெற்றிருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகள், அவை தொடர்பாக பல்வேறு விடயங்கள், அரசியல் சார்ந்த விடயங்களையும் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக கலந்து ஆலோசிக்க போகின்றோம். அதற்கு முன்னராக இன்றைய நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதற்கு முன்னராக வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளராக மீண்டும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள். அதற்கு எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பில் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை நீங்க எவ்வாறாக பார்க்கிறீர்கள்? அதாவது கடந்த 5 ஆண்டுகளாக, அண்மைய ஆண்டுகள் அல்ல, கடந்த ஆட்சி காலத்திலே 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளராக பதவி வகித்த என்னை மீளவும் அதே பிரதேச சபையினுடைய தவிசாளராக மக்கள் பிரதிநிதிகள் தெரிவு செய்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே நான் என்ன விடயத்தை இதிலே பார்க்கின்றேன் என்று சொன்னால், நான் வட்டாரத்திலே தேர்தல் ஒன்றை சந்தித்து வெற்றி அதாவது பிரதேச சபைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன். அதற்கு அடுத்தபடியாக இன்று சபையிலே என்னை, அதாவது தமிழ் தேசியத்தை தீவிரமாக நேசிக்கின்ற, மக்களுடைய பிரச்சனைகளை சரியாக கொள்கை வழியிலே, எங்களுடைய மக்களுடைய அபிவிருத்தியை தமிழ் தேசிய கொள்கை வழியிலே மேற்கொள்ள வேண்டும் என்று நேசிக்கின்ற உறுப்பினர்களால் நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கேன், கௌரவ உறுப்பினர்களால். எங்களுடைய வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை என்பது உங்களுக்கு தெரியும், 36 உறுப்பினர்களை கொண்ட பிரதேசம். ஆகவே 36 உறுப்பினர்களே எனக்கு 16 பேர் வரையிலே பெரும்பான்மையாக போட்டியிட்டவர்களிடத்திலிருந்து பெரும்பான்மையாக வாக்களித்திருக்கின்றார்கள். அவர்கள் எந்த சலுகைக்கோ அல்லது எந்த நலன்களுக்கோ ஆகவோ அன்றி, அதாவது எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகள் சரியாக அணுகப்பட வேண்டும். நாங்கள் கடந்த காலங்களில் எவ்வாறாக பிரதேச சபையினுடைய நிர்வாகத்தை முன்னெடுத்தோமோ அதே நிர்வாக முன்னெடுப்பை தொடர்ச்சியாக இன்னும் மேலும் பலமூட்டிய வகையிலே, மெருகூட்டிய வகையிலே முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு அபிலாஷையில் தான் அவர்கள் எங்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே எங்களுடைய வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை அதாவது தமிழ் தேசிய ரீதியான விடய பரப்புகளிடத்திலே மிகுந்த கரிசனையுடன் செயற்பட்டது. அதாவது எங்களுடைய பிரதேசத்திலே பௌத்த பேரினவாத, அதாவது பௌத்த சிங்கள பேரினவாத ஆக்கிரமிப்புகளுக்கு நாங்கள் முட்டுக்கட்டை போட்டிருக்கின்றோம். நிலாவரை பகுதியிலே அமைக்கப்பட இருந்த ஒரு பௌத்த அத்துமீறிய விகாரை ஒன்றை நான் தடுத்திருக்கின்றேன். அது தொடர்பாக இன்றும் சட்ட சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றேன். அதுபோன்று மத்திய அரசாங்கத்துக்கும் உள்ளூராட்சி மன்றத்துக்குமான அதிகார பகிர்வு விடயத்திலே எங்களுடைய பிரதேச சபை
கணிசமாக செயற்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாக நீதிமன்றங்களை கூட நாடி இருக்கின்றோம். அடுத்தது மத்திய அரசாங்கத்தினுடைய தேவையற்ற தலையீடுகள் தொடர்பாக நாங்கள் மிகுந்த அவதானமாக இருந்திருக்கின்றோம். இந்த அதிகாரங்கள், அதாவது உள்ளூராட்சி மன்றத்தினுடைய அதிகாரங்கள் ஒன்றும் எங்களுடைய மக்களுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கானது அல்ல என்ற போதும் கிடைக்கக்கூடிய இந்த அதிகாரங்களை முழுமையாக பயன்படுத்துதல், அதே நேரத்தில் இந்த அதிகாரங்கள் மீது கூட மட்டுப்பாடுகள் பிரயோகிக்கப்படுகின்றன. எங்களுடைய மக்களால் வழங்கப்பட்ட ஆணைக்கு மட்டுப்பாடுகள் பிரயோகிக்கப்படுகின்றன என்பதை வெளியுலகத்துக்கு சொல்லுகின்ற வகையிலே நாங்கள் செயற்பட்டிருக்கின்றோம். அடுத்தது, எங்களுடைய வெளிகாமம் கிழக்கை பொறுத்தவரையிலே உட்கட்டுமான வசதிகளை மேம்படுத்துவதற்கான தேவை அதிகமாக காணப்பட்டது. ஏனைய பிரதேசங்களுடன் ஒப்பிடும்போது ஏற்கனவே நீங்கள் கூறியது போல இது அதிகமான மக்கள் தொகையை கொண்ட பிரதேசம், அதிகளவான நிலப்பரப்பை கொண்ட பிரதேசம், அதுபோன்று அதிகமான தேவைகளுடைய பிரதேசம். எங்களுடைய பிரதேசத்திலே நாங்கள் பொது வீதிகள் அதிகமாக அமைத்திருக்கின்றோம் எங்களுடைய கடந்த காலங்களிலே. அடுத்ததாக பொது விளையாட்டு மைதானம், அடுத்தது பொது சிறுவர் பூங்கா என்று பல்வேறுபட்ட திட்டங்களை புதிதாக நடைமுறைப்படுத்தி இருக்கணும். இதை அனைத்தும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய உட்கட்டுமான வளர்ச்சியை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். ஆகவே ஒரு நிலைத்தகு அபிவிருத்தி, ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நோக்கி நாங்கள் நகர்ந்திருக்கின்றோம். இந்த விடயங்களும், அடுத்தது ஊழலற்ற முறையிலே நீதியான நேர்மையான முறையிலே சபையை வெளிப்படைத்தன்மையுடன் கூடியதாக முன்கொண்டு சென்றிருக்கின்றோம். இவற்றுக்கு எங்களுடைய கௌரவ உறுப்பினர்களால் அளிக்கப்பட்ட ஆணைதான் இந்த தவிசாளர் தெரிவு என்பது. இதிலே நான் தெளிவாக ஒரு விடயத்தை இந்த உங்களுடைய நேர்காணலிலே நான் தெளிவாக முன்வைக்க விரும்புகின்றேன். அதாவது, எங்களை தெரிவு செய்தவர்கள் நாங்கள் தெரிவு செய்யப்பட்டு விட்டோம் என்று, அல்லது இன்னும் ஒருவரால் தெரிவு வென்று விட்டார் என்றோ தோற்று விட்டார் என்றோ இங்கே வெற்றி நிலைமைகள் எதுவும் கிடையாது. இந்த இடத்திலே வெற்றி நிலைமைகள் என்று நாங்கள் கருதுவது எதை என்றால், அதாவது நீங்கள் குறிப்பிடுவது போல இந்த செயல் திட்டங்களை நாங்கள் நிறைவு செய்த பின்னர் ஏற்படுகின்ற ஒரு மன திருப்தியைத்தான் வெற்றி நிலைமைகளாக கருத முடியும். இந்த இடத்திலே நாங்கள் சமூக பொறுப்பொன்றை முன்வந்து ஏற்றிருக்கின்றோம். அதற்கு எங்களுக்கு ஆணை கிடைத்திருக்கின்றது. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட கௌரவ உறுப்பினர்கள், நானும் ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர் என்ற வகையிலே என்னை தவிசாளராக தங்களுடைய ஆணையை பிரயோகித்து நியமித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆணையை சரியாக கொண்டு செல்ல வேண்டும். ஒரு ஜனநாயக ஆணை எனக்கு கிடைத்திருக்கின்றது. சிலர் சொல்லலாம், இதிலே நீங்கள் அதாவது கட்சி அளவிலே போதிய அளவு வாக்கு வங்கியை, அதாவது எண்ணிக்கையை கொண்டிராத போதும் நீங்கள் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டு விட்டீர்கள். நான் நிச்சயமாக ஆம் என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் இங்கே நாங்கள் தமிழ் தேசியம் என்று வருகின்ற போது எங்களுடைய சபையிலே இருக்கின்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகமாக இருந்திருக்கின்றது. அதாவது தமிழ் தேசிய அடிப்படையிலே கொள்கைவாதிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்திருக்கின்றது. அவர்கள் இணைந்ததாக என்னை தெரிவு செய்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் கட்சி அடிப்படையிலே எண்ணிக்கை குறைந்தவர்களாக இருந்த போதும் தமிழ் தேசிய கொள்கை அடிப்படையிலே வெளிகாமம் கிழக்கு பிரதேச சபையிலே எண்ணிக்கையில் அதிகரித்தவர்களாக இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே தான் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளால் நான் தெரிவு செய்யப்பட்டேன். அதை நான் ஒரு சரியான ஒரு பொறுப்புணர்வு மிக்க ஒரு செயற்பாடாக கருதுகின்றேன். அதே நேரத்தில் இந்த இடத்திலும் கூட என்னை தெரிவு செய்த கௌரவ உறுப்பினர்களுக்கு நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். நாங்கள் ஒன்றித்த முயற்சியாக அரசியல் கட்சி பேதங்களுக்கு அப்பால் ஒரு தமிழ் தேசிய ரீதியாக ஒரு விட்டு கொடுப்பட்ட ஒரு அரசியல் நகர்வையும், அதே நேரத்திலே ஒரு அதிகார பகிர்வு விடயங்களிலே நாங்கள் கண்ணுங்கருத்துமான ஒரு செயற்பாட்டையும், அதன் வாயிலாக மக்களுக்கு நன்மை கிட்டக்கூடிய வகையிலும், அதே நேரத்தில் கொள்கை வழியிலான அபிவிருத்திகளை முன்னெடுப்பதற்கான செயல் திட்டங்களை நாங்கள் கூடி ஆராய்ந்து பேசி இருக்கின்றோம். ஆகவே இந்த இடத்திலே எங்களுடைய சபையிலே அமைய போன்றதொரு நிலைமை நான் நினைக்கின்றேன் மேலும் பல இடங்களில் இருந்திருக்க முடியாது. அந்த முடிவுகள் மிகவும் வரவேற்கத்தக்கது. அதற்கு நான் நன்றி கடனுடையவனாகின்றேன். கடந்த காலங்களில் இருந்ததை காட்டிலும் மேலும் உத்வேகமாக இந்த இடத்திலே பணியாற்ற வேண்டும் என்ற உத்வேகமும் அங்கீகாரமும் எனக்கு கிடைத்திருக்கின்றது என்பதன் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய இந்த கடந்த காலத்தை போல இந்த காலத்திலும் உங்களுடைய இந்த பதவிக்கால முடிவுக்கு வரப்போகின்ற அந்த காலத்திலும் கூட அனைத்து விதமான செயல்பாடுகளும் ஒரு வெற்றி பாதையை நோக்கிய ஒரு வளர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்களும் கேட்டுக்கொள்கின்றோம். அதோடு இணைந்ததாக பார்த்தோமானால்
கடந்த தேர்தலை பார்த்தோமானால், பாராளுமன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டோமானால் வந்து தமிழ் தேசிய கட்சிகளுக்கு அதிக அளவிலான வாக்குகள் வந்து கிடைக்கப்பெறாமல் அது ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாகவே இருந்தது. ஆனால் அதன் பின்னர் வந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை எடுத்துக்கொண்டோமானால் வந்து எங்களுடைய மக்கள் அதிக அளவில் வந்து தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். பரவலாக எல்லா கட்சிகளுக்கும் வாக்களித்திருக்கிறார்களே தவிர்த்து குறித்த ஒரு கட்சிக்குன்னு சொல்லிட்டு எல்லா இடத்திலுமே வந்து அதிக அளவிலான வாக்கு பதிவு செய்யப்படாமல் இருந்தது. அது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக. அதாவது யாழ் மாவட்டத்தை நாங்கள் இந்த இடத்திலே ஒரு உதாரணமாக எடுத்து பேசுவோம் என்று சொன்னால், நாங்கள் இங்கே எந்த கட்சியும் பெரும்பான்மையை நிரூபிக்க தவறி இருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே தான், அல்லது கட்சியின் செயலாளர் நாயகங்களே இவர் தவிசாளர் என்று 51% தங்களுடைய கட்சிகளுக்கு அங்கீகாரம் இருந்திருந்தால் தேர்தல் திணைக்களத்துக்கு அறிவித்து அவர்கள் பதவியேற்றிருப்பார்கள். ஆனால் இங்கே இருக்கின்ற நிலைமை பின்னராக சபைகளிலே போட்டி போட்டுத்தான் உருவாக்கப்பட்டது. ஆகவே ஒரு ரகசிய வாக்கெடுப்புகளின் வாயிலாக, அந்த ரகசிய வாக்கெடுப்பிலே ஒரு வகை ஜனநாயக பண்புகளும் இருக்கின்றது. கட்சிகளுடைய கட்டுக்கோப்புகளுக்கு அப்பால், கட்சிகளுடைய நலன் சார்ந்த விடயங்களுக்கு அப்பால் ஒவ்வொரு உறுப்பினரும் தங்களுடைய மனச்சாட்சிக்கு ஏற்பவும் நீதிக்கு நேர்மைக்கு ஏற்பவும் செயற்படக்கூடிய தன்மை ஏற்பட்டிருக்கின்றது. அதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த நீங்கள் கடந்த கால பாராளுமன்ற விடயங்களுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒப்பிட்டிருந்தீர்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பரிமாணமும் பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு பரிமாணமும் சற்று வேறுபட்டது. அதாவது பாராளுமன்ற தேர்தல் என்று வரும்போது ஒரு குறிப்பிட்ட வேட்பாளர்களுடைய எண்ணிக்கையை நோக்கி இருக்கக்கூடிய மக்கள் அதிக அளவான கொள்கை பெற்றுறுதியுடன் வாக்களிக்கக்கூடிய ஒரு தேர்தல். ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது சில வேளைகளிலே சொந்த பந்தத்தினுடைய தாக்கங்கள் கூட ஏற்படுத்திவிடும். என்றால் வட்டார அடிப்படையிலே வெற்றிகளை நிர்ணயிக்கின்ற தேர்தல். அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது, ஆனாலும் எங்களுடைய மக்கள் தமிழ் தேசிய அடிப்படையிலே கடந்த காலங்களிலே பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் பல்வேறுபட்ட தமிழ் தேசிய பிறப்புக்குள்ளே தான் பல்வேறுபட்ட பிரிவுகள், அந்த பிரிவுகள் காரணமாக வாக்குகள் சிதைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வாக்குகள் சிதைவடைந்த நிமித்தமாக ஒரு ஒன்றித்த வெற்றியை தமிழ் தேசிய தரப்புகள் ஈடுகட்ட முடியாமல் இருந்தது. இதன் அடிப்படையிலே தான் தேசிய மக்கள் சக்தி யாழ் மாவட்டத்திலே 3 ஆசனங்களை கைப்பற்றி இருந்தது. ஆனால் அதிலேயும் கூட அவர்கள் தேர்தலிலே காணப்பட்ட குறைபாடுகள், வாக்குகளின் எண்ணிக்கை என்று பார்க்கின்ற போது தமிழ் தேசிய சக்திகளுடைய எண்ணிக்கையின் கூட்டுத்தொகை வாயிலாக வருகின்ற எண்ணிக்கை அதிகமாக காணப்பட்டது. ஆனால் இந்த கட்சிகள் உடைவடைந்து நாங்கள் சின்ன பின்னமாகி தனித்தனி கட்சிகளாக பிரிந்து போட்டியிட்ட நிலைமைகளின் அடிப்படையிலே பார்க்கின்ற போது அதற்கிலே இருக்கின்ற தேர்தல் சட்டத்தினுடைய நலன்களை தேசிய மக்கள் சக்தி அடைந்திருக்கின்றது. அதன் அடிப்படையிலே அவர்கள் ஒரே அணியாக 3 ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள். இதற்கு முன்னரும் யாழ் மாவட்டத்திலே அரசு சார்ந்த கட்சிகளை சேர்ந்தவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவாகி இருக்கின்றனர். அவர்களுடைய வெற்றிகள் அனைத்தும் தேசிய மக்கள் சக்தியை நோக்கி அவர்களுடைய வாக்கு வங்கி நகர்ந்திருக்கின்றது. அதற்கு அப்பால் இங்கே எங்களிடத்திலே காணப்பட்ட உடைவுகள் அவர்களை மேலும் வெளிப்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் உதாரணம். அப்படியாக இருக்கின்ற நிலைமையிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே அதாவது மக்கள் ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். நீங்கள் அனைவரும் ஒன்றாக மீள ஒன்றிணைக்கப்பட வேண்டும். அந்த ஒன்றிணைப்பு என்பது தமிழ் தேசிய கொள்கை அடிப்படையிலே காணப்பட வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் எங்களுடைய தமிழ் தேசிய கொள்கை பரப்பு கூட்டுக்கள் கூட அமைகின்றன. அந்த கூட்டுக்கள் ஒருபோதும் ஒரே கொள்கை நிலைப்பாட்டுடன் ஒரே செயற்பாட்டுடன் இணையக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு தடை கிடையாது. அந்த கூட்டு இன்னும் பிறந்ததாக மாற வேண்டும். ஏனென்றால் தமிழ் மக்கள் சொல்லுகின்றார்கள், அவர்களுடைய அரசியல் எண்ணமும் சிந்தனையும் நாங்கள் ஒரு தமிழ் தேசிய அலகாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இங்க நீங்கள் பாருங்கள், நாங்கள் ஒரு அரசல்லா தேசியம், அதாவது அரசறிவியல் விஞ்ஞானத்திலே சொல்லுவார்கள் அரசல்லா தேசியம். அந்த அரசல்லா தேசியத்தை உடையவர்கள். இங்கே அரசல்லா தேசியம் ஒன்றையுடைய இனம் ஒன்று நாங்கள் கதிரைக்காகவும் அல்லது பதவிக்காகவும் அல்லது அதிகாரத்திற்காகவும் போட்டியிட முடியாது. நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எங்களுடைய மக்களுடைய அரசியல் அபிலாஷையை சர்வதேச அரங்கு, அதே நேரத்தில் இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் திருத்தமா, இலங்கை அரசாங்கத்திடம் இருந்துதான் அரசியல் தீர்வை பெற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்ப அரசியல் தீர்வு என்பது நிச்சயமாக இலங்கை அரசாங்கத்திடம் இருந்துதான் பெறப்பட முடியும். அந்த பெறப்படுகின்ற அரசியல் தீர்வுக்கான அழுத்தமாக சர்வதேச அங்கீகாரத்தை பாவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இலங்கை அரசின் மீது அழுத்தங்களை பிரயோகிக்கக்கூடிய ஒரு தரப்பாக சர்வதேசத்தை மாற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒரு கொள்கை கூட்டை மேலும் வலுப்படுத்தியவர்களாக இந்த அரசியல் நகர்வை கொண்டு செல்ல வேண்டும்.
அந்த அரசியல் நகர்வு எதிர்வரும் தேர்தல்களுக்கு முன்னர் ஒரு மனச்சாட்சியுடனும் திறந்த மனதுடனும் மேற்கொள்ளப்பட வேண்டும். எவருமே தங்களுடைய கட்சிகள் வெற்றி பெற்று விட வேண்டும் என்பதற்காக அல்லது தாங்கள் பதவியில இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சூழ்நிலைகளை பயன்படுத்த எத்தனிப்பது என்பது எங்களுடைய இனத்துக்கு செய்கின்ற துரோகமாக அமைந்துவிடும். அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் தெளிவாக சொல்கின்றோம். நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்தவர்களாக, எங்களுடைய மக்களை ஒன்றிணைத்தவர்களாக, எங்களுடைய மக்களுடைய அரசியல் அபிலாஷைக்கான ஒரு களத்தை நாங்கள் முதலிலே ஏற்படுத்த வேண்டும். அந்த களத்தை மக்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கின்றார்கள். ஆனால் அரசியல் தரப்புகளிடத்திலே அது தொடர்பான மானசீகமான வெளிப்பாடு மிகவும் குறைவாக இருக்கின்றது. அதான் இன்றைய அரசியல் சூழ்நிலையினுடைய யதார்த்தமாக. அவ்வாறு யதார்த்தமாக இருந்தாலும் கூட ஆரம்ப காலத்தில இருந்து தற்போது வரைக்குமே அந்த ஒரு விடயத்தை தான் அனைத்து அரசியல் கட்சிகளுமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய மக்களுக்கான ஒரு நீதி கோரப்படும், அரசாங்கத்தின் மீது அழுத்தம் பிரயோகிப்போம், அரசாங்கத்துக்கு எதிராக போராடுவோம், எங்களுக்கான நீதிகள் கிடைக்கப்பெறும் என்று கூறுகிறார்களே தவிர்த்து அதை தாண்டி அதுக்கு அப்பால் அடுத்த கட்டத்துக்கு சென்று விட்டார்களா என்றால் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. இதற்கு உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக இப்ப இது அனைத்துமே பார்க்க போனால் உங்களுக்கு தெரியும். அதாவது தேர்தல்களுடன் ஆன கூட்டுக்களுக்கு நாங்கள் எங்களுடைய தயார்படுத்தல்களை செய்கின்றோம். ஆனால் தேர்தலுக்கு முன்னரான நீண்ட நாட்கள் முன்னரான காலப்பகுதியிலே ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட வேண்டும். அதே நேரத்திலே ஒரு வகை இணைப்புகள் சரிவிலைகள் பேசப்பட வேண்டும். ஆகவே தேர்தல் காலப்பகுதியாக அமைகின்ற கூட்டுக்கள் என்பது அது பரபரப்பு மிக்கவை, அவசரம் மிக்கவை. ஆகவே அந்த இடத்திலே இருக்கின்ற கூட்டுக்களை தவிர்த்து நாங்கள் தொடர்ச்சியாக ஆரம்பத்திலிருந்தே இந்த முன்னகர்வுகளை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் தமிழ் தேசிய பேரவைக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலே ஏற்பட்ட ஒப்பந்தம். அதை தொடர்ந்து அந்த ஒப்பந்தத்திலே தமிழ் தேசியத்திலே தீவிரமாக இருக்கக்கூடிய ஏனைய சக்திகளையும் இணைப்பதற்கு இருக்கின்ற இடம், அதாவது அந்த அந்த விடயங்களின் அடிப்படையிலே மீள அதாவது தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய சக்திகள் ஒன்றாக சேருவதற்கு இருக்கின்ற அதாவது இடைவெளி போன்றவை சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும். இங்கே அதாவது என்னை பொறுத்தவரையிலே அரசியல் கட்சிகள் பெருசா அல்லது இனத்தினுடைய அரசியல் அபிலாஷையை பெருசா என்று வரும்போது அது இனத்தினுடைய அரசியல் அபிலாஷை. கட்சி அரசியலுக்கு மேலானது இனத்தினுடைய அரசியல் அபிலாஷை. ஆகவே நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய தலைமைத்துவமும் அதைத்தான் விரும்புகின்றது இந்த கட்டத்திலும். ஆகவே நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்தவர்களாக மீள ஒரு நல்லதொரு தமிழ் தேசிய அரசியல் நிகழ்ச்சிகள் பரப்பை தேர்தல் அரசியலை கடந்து உருவாக்க வேண்டும். அவை சகல விடயங்களிலும் தமிழ் மக்களுக்கான நீதி கோரல் இன்று உங்களுக்கு அதாவது இன்றைய நாட்டிலே இருக்கக்கூடிய அதாவது எங்களுடைய மக்கள் நீண்டதொரு யுத்தத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்றும் சிறைகளிலே இளைஞர்கள் இருக்கின்றார்கள். அதுபோன்று எங்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்படாது வெளி வடக்கு உள்ளிட்ட பகுதிகளிலே போராடி கொண்டிருக்கின்றார்கள். சாதாரணமான அளவுகள் அல்ல. இப்ப பெருமதியான நிலங்கள் இராணுவ மயமாக்கலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது. இராணுவத்தினுடைய கண்காணிப்பு பொறிமுறைகள் இன்னும் அற்றுப்போகவில்லை. அடுத்தது இலங்கையினுடைய ஜனநாயகம் இன்னும் சீராக மறுசீரமைக்கப்படவில்லை. மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு சொல்லப்படவில்லை. அதாவது இன்றும் ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த சூழலிலும் தென்னிலங்கையிலே பட்டளந்த போன்ற வதை முகாம்கள் தொடர்பாக கவனம் செலுத்துகின்ற அளவுக்கு தமிழர் தாயக பகுதிகளிலே காணப்பட்ட வதை முகாம்கள் தொடர்பாகவோ அல்லது அவர்களுக்கு எதிராக மீறப்பட்ட மனித உரிமை மீறல்கள் தொடர்பாகவோ பெரிய அளவிலே கரிசனை கொள்ளப்படவில்லை இந்த அரசாங்கத்தில். அந்த கரிசனை எங்களுடைய தமிழ் தேசிய பற்றாளர்கள் அல்லது எங்களுடைய தமிழ் கட்சிகள் அது தொடர்பாக பெரிதும் கவனம் செலுத்தவில்லை. அதாவது தமிழ் தேசிய பற்றாளர்கள் தமிழ் கட்சிகள் உடைய அழுத்தம் பெரிய அளவிலே மேலும் விஸ்வரூபம் எடுக்கப்பட வேண்டும் என்பது உங்களுடைய கருத்து வரவேற்கத்தக்கது. அதற்கான செயற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அதற்கான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. அதே நேரத்திலே இந்த விடயங்கள் தொடர்பிலே இலங்கை அரசாங்கம் அதாவது இன்று ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 7 மாதங்கள் ஆகின்றன. இந்த 7 மாத காலப்பகுதியிலே அவர்களுடைய சமர்ப்பணங்களை பார்க்க போனால் பாராளுமன்றத்திலே பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்கள், கேபினட் தர அதிகாரமுள்ள அமைச்சர்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் தமிழ் மக்களுடைய அதாவது இங்கே செம்மணியிலே காணப்பட்டது போலியான மனித புதைகுழி என்று சொன்னார்கள். ஆகவே நாங்கள் என்ன பிளாஸ்டிக் மனித எலும்பு கூடுகளை அங்கே புதைத்து விட்டோம்.
அவர்கள் அப்படித்தான் அவர்கள் நினைக்கின்றார்கள் போல இருக்கின்றது. மனித எலும்புக்கூடுகளை நாங்கள் பிளாஸ்டிக்காக அல்ல சுண்ணாம்புலையோ செய்து போட்டு கொண்டு வச்சுட்டோம் நினைக்கின்றார்கள் போல இருக்கின்றது. அது போன்று பார்க்கின்ற போது தமிழ் மக்களுக்கு ஒரு தேசிய இனப்பிரச்சனை தொடர்பான ஏற்புடைமை அவர்களிடம் இல்லை இன்றைய அரசாங்கத்திடம். அதே நேரத்திலே பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக இந்த நாட்டிலே அதிகமாக பாதிக்கப்பட்டது எண்ணிக்கையிலே குறைவாக. நாங்கள் ஒரு சிறுபான்மை இனம் அல்ல, நாங்கள் ஒரு தேசிய இனம். இந்த நாட்டிலே ஒரு வரலாற்று தொன்மையை கொண்ட ஒரு தேசிய இனம். இந்த இனங்கள் தான், அதாவது தமிழ் இனம், அதுபோன்று முஸ்லிம் இனம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இனம். ஆகவே இவர்கள் தான் இந்த அதே போன்று மலையக மக்கள் என்று ஏராளமானவர்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் வாயிலாக மிகுந்த பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டினுடைய வரலாற்றிலே மிகவும் உலகம் கூறிய அளவுக்கு பார்க்க, உலகத்தினுடைய கண்காணிப்புல கூட அந்த பயங்கரவாத தடை சட்டம் போன்ற காட்டு மிராண்டி சட்டங்கள் நாடுகளிலே காணப்படுவது மிகவும் அரிதாக இருக்கின்றது, வளர்ச்சி அடைந்த நாடுகளிலே. அப்படியாக இருக்கின்ற போது அவ்வாறான காட்டு மிராண்டி சட்டம் கொடூரமான மனித உரிமைகளை மீறத்தக்க அதிகாரங்களை படைத்தரப்புக்கும் ஆயுதமேந்திய போலீசாருக்கும் இராணுவத்தினருக்கும் அளிக்கின்ற ஒரு சட்டங்கள் இன்றும் பேணப்பட்டு வருகின்றன. அவை மாற்றப்படும் என்று சொன்னார்கள், ஆனால் மாற்றப்படவில்லை. இந்த ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதி தேர்தலின் போது கூறினார், காணாமல் போன ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகள், அதாவது உதாரணத்திற்கு ஒருவர் இறந்தால் அது பெரிய அளவிலே கவலை இல்லை, ஆனால் ஒரு காணாமல் போன தாயை பொறுத்தவரையிலே எவர் வந்து கதவை தட்டினாலும் தன்னுடைய பிள்ளைதான் வருகின்றாரா என்ற ஒரு மிகவும் ஒரு என்னை பொறுத்தவரையில் அது மன நெகிழத்தக்க மிக பொருத்தமான ஒரு கூற்றை ஜனாதிபதி சொன்னார். ஆனால் அதனை அவர் செயல் வடிவத்திலே காட்டவில்லை. காணாமல் போனோர் தொடர்பான விசாரணைகளிலே செயல் வடிவத்திலே காட்டவில்லை. இவர்கள் அரசாங்கம் ஏற்கனவே சொல்லிவிட்டது, இங்கே தமிழ் மக்களால் முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்கள் சம்பவங்கள் போலியானவை என்று. ஆகவே எங்களுடைய அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை வரலாற்று ரீதியாக தெரிந்து கொண்ட அரசாங்கம் படையினரை தண்டிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக, இலங்கை இராணுவத்தினரை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இங்கு எதுவும் நடைபெறவில்லை என்று காட்ட எத்தனிக்கின்றது. ஆகவே இங்கு அடிப்படையிலே நடைபெற்றது எங்களுடைய வரலாறுகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது, தொன்மைகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது, மொழி அளிக்கப்பட்டிருக்கின்றது, இனம் அளிக்கப்பட்டிருக்கின்றது, எங்களுடைய அடையாளங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவை அனைத்தும் தமிழ் என்ற ஒரு தமிழ் மக்கள் அல்லது தமிழ் தேசியம் என்ற அடிப்படையில் தான் அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இங்கே ஒரு இனப்படுகொலை சந்தேகத்துக்கிடமின்றி இடம்பெற்றிருக்கின்றது. மீட்கப்படுகின்ற மனித புதைகுழிகள் இவற்றுக்கு சான்றாதாரங்களில் ஒவ்வொன்று. ஆகவே இந்த இடத்திலே இலங்கையினுடைய உள்நாட்டு பொறிமுறையும் இந்த மனித உரிமைகள் சார்ந்த விடயங்களிலே தீர்வை பெற்று தர முடியாது. ஏனென்று சொன்னால், நீங்கள் பாருங்கள், ஒரு குற்றம் இடம்பெற்று விட்டது என்றால் அந்த குற்றத்திற்கு கள்வர்களை கொண்டு வந்து விசாரணை அதிகாரிகளாக நியமிக்க முடியுமா? இலங்கையிலே இருக்கின்ற அரசு திணைக்களங்கள் அரசினுடைய ஒத்தூதிகளாக இருந்திருக்கின்றது. இந்த அதாவது ஒவ்வொரு அரசாங்கம் தான் தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறையை கடைபிடித்தது என்றால் அல்ல, அரச கொள்கையாக ஸ்டேட் பாலிசியிலே தமிழ் மக்களுக்கு எதிரான எண்ணப்பாடுகள் இருந்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் இந்த வன்முறைகள் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றன, பாரதூரமான மனித உரிமைகள் மீறப்பட்டிருக்கின்றன, இந்த படுகொலைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இலங்கை இராணுவம் மாத்திரமல்ல, இலங்கையிலே நாங்களும் வரி கட்டுகின்றோம். எங்களுடைய பணத்திலே கொள்வனவு செய்யப்பட்ட துப்பாக்கிகள் தான் இராணுவத்திடம் இருந்து எங்களை சுட்டது. எங்களுடைய பணத்திலே இருக்கின்ற பணத்தின் அடிப்படையில சம்பளம் பெறுகின்ற அதிகாரிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தமிழ் மக்களுக்கு எதிரான விரோதமான சட்டங்களை உருவாக்கினார்கள். தனிச்சிங்கள சட்டம், இவ்வாறான பாரதூரமான மோசமான சட்டங்களை. அவ்வாறாக அடுத்ததாக தொல்லியல் திணைக்களம் போன்ற திணைக்களங்களூடாக பௌத்த சிங்கள பெருணவாதத்தை முன்னெடுத்து செல்வதற்கு எங்களுடைய வரிப்பணம் பயன்படுத்தப்படுகின்றது. அது போன்று பறவைகள் சரணாலயம், விலங்குகள் வனலாக திணைக்களம் இன்று எங்களுடைய பெருமளவான நிலங்களை கிழக்கு மாகாணம், முல்லைத்தீவு, மன்னார் போன்ற பிரதேசங்களிலே, ஏன் வடமராட்சி கிழக்கு பகுதிகளிலேயும் அபகரித்து வருகின்றார்கள். ஆகவே இவை அனைத்தும் எங்களுடைய வரிப்பணத்திலே நாங்கள் கொள்ளை கொடுத்து அடி வேண்டுவது போன்று வாங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டிலே எங்களுக்கு உள்நாட்டு பொறிமுறை ஊடாக எந்த விசாரணையினுடைய முன்னேற்றத்தையும் நாங்கள் காண முடியாது என்பதை அனுபவ ரீதியாக கண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த அரசாங்கத்துக்கு மாத்திரம் அழுத்தம் கொடுத்து ஒரு போதுமானது அல்ல, ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று நிச்சயமாக அவசியம்.
எங்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட மனித உரிமை மீறல்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை என்பது நிச்சயமாக அவசியம். ஒரு குழந்தை கூட தன்னுடைய தாய் தந்தையரிடம் ஏதாவது ஒன்றை வாங்கி தாருங்கள் என்று கேட்கும், அவர்கள் வாங்கி கொடுக்காவிட்டால் அடுத்த கட்டம் நகர்வது தவிர்க்க முடியாத காரியம். அந்த அடிப்படையிலே தான் தமிழ் மக்கள் வரலாற்று ரீதியாக ஏமாற்றப்பட்டு விட்டார்கள். அவர்களுக்கு உள்நாட்டு நீதி பொறிமுறை ஊடாக இலங்கையினுடைய நீதித்துறையினுடைய தீர்ப்புகள் வாயிலாக எந்த தீர்வையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இலங்கையினுடைய சட்டங்களிலே இருக்கின்ற விடயம், அடுத்தது நீதித்துறையை வழிநடத்துகின்ற ஏனைய திணைக்களங்கள் உடைய விடயம், அடுத்தது நீதித்துறையும் கடந்த காலங்களிலே பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே அரசியல் மைப்பட்டிருக்கின்றது. என்ன முல்லைத்தீவிலே ஒரு நீதியை வழங்கிய நீதிபதி கூட தன்னால் இந்த நாட்டிலே வாழ முடியாது என்று எங்கேயோ சென்றடைந்து விட்டார். அவர் உயிருடன் கொல்லப்பட்டாரா, என்ன நடந்தது என்றே கூட இன்றும் தெரியவில்லை. ஆகவே அவரும் எங்கும் புதைக்கப்பட்டாரோ தெரியவில்லை இந்த நாட்டிலே. ஆகவே இவ்வாறாக நீதிபதிகளுக்கே பாதுகாப்பற்ற நாடு ஒன்றிலே, இதை நான் என்னுடைய கருத்தாக சொல்கின்றேன் இந்த பேட்டியிலே, இந்த இலங்கையினுடைய நீதித்துறை வாயிலாக கூட நாங்கள் ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த அரசியலமைப்பும் எங்களுடைய இனத்தை ஒடுக்குவதற்கான ஒரு கட்டமைப்பாகத்தான் இருக்கின்றது. அது பௌத்தத்துக்கு முன்னுரிமை, அடுத்தது சிங்களம், இவ்வாறாக பல்வேறுபட்ட ஒற்றையாட்சி தத்துவத்துக்குள்ளாகவும் நாங்கள் எந்த தீர்வையும் வெட்டி விட முடியாது. அதிலேயும் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இலங்கையிலே இருக்கின்ற பௌத்த சிங்கள பேரினவாத மனநிலை ஒருபோதும் மாற்றமடையாத அளவுக்கு அங்கே வரலாற்று ஆசிரியர்களால் ஐதீகங்கள் கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்றன. இன்றும் அவற்றுக்கு குறைவு ஏற்படவில்லை. அந்த அடிப்படையில் தான் இந்த அரசாங்கம் சொல்லுகின்றது, வடக்கு கிழக்கிலே எதுவும் நடக்கவில்லை, இங்கே ஒரு இனப்பிரச்சனை இல்லை, இங்கே என்ன இருக்கின்ற எலும்புக்கூடுகள் மீட்கப்படுகின்றது என்றால் அதை அனைத்தும் போலியானது என்று சொல்கின்றது. ஆகவே குருட்டு அரசாங்கம் ஒன்று என்றுதான், இதனை குருடர்களினுடைய கூடாரம் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டி இருக்கின்றது. ஆகவே இந்த குருடர்களுடைய கூடாரத்தில் இருந்தோ அல்லது இலங்கையினுடைய தொன்மையான ஐதீகங்களில் இருந்தோ அல்லது இந்த வரலாற்று படிப்பினைகளில் இருந்தோ அனுபவங்களில் இருந்தோ நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் இவர்களிடமிருந்து தீர்வை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் சொல்கின்றோம், ஒரு சர்வதேச நீதி வேண்டும், சர்வதேச கண்காணிப்பு வேண்டும். இங்கே நடக்கின்ற விடயங்களுக்கு ஐநாவினுடைய நேரடி தலையீடு அவசியம். இலங்கை குற்றங்கள் தொடர்பாக சர்வதேச நீதிமன்றங்களிலே விசாரிக்கப்பட வேண்டும். இங்கே விசாரணைகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இனி வரலாற்று அனுபவங்களின்படி மேலும் ஒன்றை குறிப்பிட வேண்டும், பௌத்த சிங்கள பேரினவாதத்துக்கு எதிராகவும் படையினருக்கு எதிராகவும் நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் எவையுமே இலங்கையில் செல்லுபடியாகாது. பௌத்த துறவி ஒருவர் இறந்திருக்கின்றார், அவரை ஒரு இந்து சமய ஆலய வளாகத்துக்குள் முல்லைத்தீவிலே எரிப்பது குற்றம் என்று, அதாவது எரிக்க முடியாது என்று நீதிமன்றம் தடை உத்தரவு போடுகின்றது. ஆனால் அவர்கள் எரிக்கின்றார்கள். அதற்கு இலங்கையினுடைய சட்ட கட்டமைப்பினாலோ நீதி கட்டமைப்பினாலோ எதுவுமே செய்ய முடியாது. ஆகவே இப்படியான ஒரு சூழலிலே இந்த இன முரண்பாடுகள் என்பது சாதாரணமான அல்ல. இது ஒரு ஆணிவேர் போன்று ஆளோடு உருவிய இதுல இந்த இடத்திலும் சர்வதேசம் இங்கே பேரினவாதத்தை களைந்து இனவாதத்தை களைந்து இந்த நாட்டிலே ஒரு தீர்வை இந்த அரசாங்கத்திற்கு அழுத்தமின்றி பிரிவிக்க முடியும் என்று நினைத்தால் அது பகல் கனவாகத்தான் இருக்கும். ஆகவே ஒரு காத்திரமான சர்வதேச தலையீட்டுடன் ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும். நிச்சயமாக நாங்கள் அதனைத்தான் பல காலமாக கோரிக்கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் அத்தனைக்கும் சர்வதேச பொறிமுறையுடன் கூடிய ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கூறி நாங்களும் காலாகாலமாக பல்வேறு போராட்டங்கள், அமைதி வழியிலான போராட்டங்கள், உண்ணாவிரத போராட்டங்கள் இவ்வாறாக ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இன்னும் அந்த சர்வதேசத்திடம் எங்களுடைய முழுமையான ஒரு அத்தனையும் போய் சேரவில்லை என்றது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அதனுடன் இணைத்து பார்த்தோமானால் ஐநாவினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்க் நேற்றைய நாளில் குறிப்பாக நேற்றைய நாளில் எங்களுடைய யாழ்ப்பாண பிரதேசத்திலும் அதிலும் குறிப்பாக செம்மணியிலே அமைக்கப்பெற்றிருக்கக்கூடிய, அதாவது அமைந்திருக்கக்கூடிய இந்த மனித புதைக்குழி அந்த இடத்தில் சென்று பார்வையிட்டிருந்தார். அதை நாங்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாக பார்த்திருந்தோம். நேரிலே சென்று பலருமே அந்த போராட்டத்திற்கு அதிக அளவிலான மக்கள், அமைப்புகள், வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட அமைப்புகள், வடக்கு கிழக்கு ஒருங்கிணைந்த குழு அமைப்புகள், நிறைய அமைப்புகள் அதற்கு ஆதரவு வழங்கியிருந்தார்கள். ஒரு மாபெரும் போராட்டமாக 3 நாள் போராட்டமாக அந்த அணையா விளக்கு போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது. அதனுடைய இறுதி நாளான நேற்றைய தினத்தில் ஐநாவினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் நேரில் சென்று நேரடியாக பார்வையிட்டிருந்தார். அதன் போது பல அசம்பாவிதமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றது. குறிப்பாக எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகளை சேர்ந்த ஓரிரு நபர்கள், தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த ஓரிரு நபர்கள் போராட்டக்காரர்களால் அந்த இடத்தில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அடிப்படையில்
அதாவது ஒரு போராட்டம் என்று வருகின்ற போது இங்கே அதாவது நாங்கள் அனைவரும் ஒன்றித்து செயற்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே போராட்டங்களுக்கு வருபவர்களை நாங்கள் வெளியேற்றுவது என்பது எங்களுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. அரசியலுக்கு அப்பால் வடிவமைக்கப்பட்ட ஒரு போராட்டம், அதுதான் அந்த போராட்டத்தினுடைய நியாயம். அரசியலுக்கு அப்பால் ஒரு என்னுடன் போராட்ட ஏற்பாட்டாளர்கள் பிரதேச சபையிலே வந்து பேசிய போது, அதாவது அதற்கான அனுமதிகள் தொடர்பாக, அது என்னுடைய செம்மணி பிரதேசம் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்குரியது. ஆகவே அந்த போராட்ட ஏற்பாட்டாளர்கள் தரப்பிலே இருந்து சட்டத்தரணி வைஷ்ணவியும் அதே நேரத்திலே வைத்தியர் உதயசீலனும் வந்து என்னிடம் பேசிய போது, அனுமதி கேட்ட போது, நான் உடனடியாக அனுமதி அளித்து விட்டு நான் கூறினேன், நீங்கள் அதாவது இன்றைய காலத்தின் தேவை ஒன்றை கையில் எடுத்திருக்கின்றீர்கள். நான் இந்த இடத்திலே அதாவது சட்ட ரீதியாக வழங்கப்படக்கூடிய அனுமதி எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு தவிசாளராக தற்துணிவு அனுமதியை முழுமையாக உடனடியாக வழங்குகின்றேன். அங்கே பிரதேச சபை சார்ந்து மேற்கொள்ளக்கூடிய உதவிகளையும் செய்கின்றனர். ஏனென்று சொன்னால், ஒரு மனித உரிமைகள் ரீதியாக இடம்பெறுகின்ற போராட்டங்களிலே நாங்கள் அரசியல் கட்சிகள் சார்ந்து எவரும் பிரிந்தும் இயங்கிவிட முடியாது. அதே நேரத்திலே என்ன பாரபட்சங்களும் அங்கே இருக்க முடியாது. அதே நேரத்திலே இந்த இடத்திலே உண்மையிலேயே அவ்வாறாக இடம்பெற்ற சம்பவங்கள் வருந்தத்தக்கவை. அந்த சம்பவங்கள் வருந்தத்தக்கவை. இனிவரும் காலத்திலே எங்களுடைய இனம் அவ்வாறான விடயங்களின் அடிப்படையில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஆனால் போராட்டக்காரருடைய கருத்து, அந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்த சிவில் அமைப்புகளுடைய கருத்தும், அவர்கள் தாங்கள் அரசியலுக்கு அப்பால் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்றிருக்க வேண்டும் என்ற விருப்பை கொண்டவர்களாக இருந்திருக்கின்றார்கள். எந்த அசம்பாவிதமும் இடம்பெறக்கூடாது என்ற எண்ணத்தை கொண்டவர்களாக, செயற்பாட்டை கொண்டவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதை அவர்கள் பகிரங்கமாக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அது வரவேற்கத்தக்கது. நானும் ஒரு பிரதேசத்தினுடைய தவிசாளர் என்ற முறையிலும், அரசியல் செயற்பாட்டாளன், ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமைக்குழு உறுப்பினர் என்ற வகையிலும் இவ்வாறாக, அதாவது எங்களுடைய தமிழ் தேசியத்திற்குள்ளே நாங்கள் கூறு போட்டு செல்லப்படக்கூடிய முயற்சிகளில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டிய அவசியத்தை கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு இடையிலே பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் கட்சி காரியாலயங்களுக்குள், கட்சி கூட்டங்களுக்குள் நடாத்தப்பட்டு விவாதிக்கப்பட்டு, நிச்சயமாக ஜனநாயக ரீதியாக காரசாரமாக வன்முறையற்ற வகையிலே ஆதங்கப்படுத்தப்பட்டு நிறைவுறுத்தப்பட வேண்டும். அந்த பிரச்சனை பகிரங்க மக்களிடத்திலே கையளிக்கப்படக்கூடாது. அதே நேரத்திலே அந்த இடத்திலே நாங்கள் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற சக்திகள் அனைவரும் ஒன்று திரண்டவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே இந்த இடத்திலே இன்னொன்றையும் நான் வெளிப்படுத்த விரும்புகின்றேன். மற்றும் ஒரு விடயம், அந்த இடத்திலே பங்கேற்றவர்கள் நிச்சயமாக மனம் மாறி இப்ப அரசு தரப்பு பிரதிநிதிகள் பங்கெடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் விடயத்திலும் மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அவர்கள் விடயத்திலே அரசு தரப்பு பிரதிநிதிகள் ஒன்றை செய்திருக்க வேண்டும். பாராளுமன்றத்திலே இது ஒரு போலியான பிரச்சனை என்று சொல்லப்படுகின்ற போது அதனை இவர்கள் விடயம் அறிந்த தரப்புகள் அதனை அந்த தங்களுடைய அரசாங்கத்திற்கு சுட்டிக்காட்டியிருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், வடக்கு கிழக்கிலே இன்று இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள், அரசு சார்ந்த மக்கள் பிரதிநிதிகள் தங்களை அரசுடன், அதாவது அரசினுடைய ஆட்சி நடவடிக்கைகளிலே ஒன்றித்தும், அதே நேரத்திலே எங்களுடைய மக்களிடத்திலே வெளிப்படுகின்ற போது தாங்கள் ஒரு அரசுக்கு எதிரான எதிர்கட்சி போன்றும் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த நினைக்கின்றார்கள் பல விடயங்களிலே. இப்போ அவ்வாறாக பல விடயங்களிலே, இப்ப மாவட்ட சில கூட்டங்களிலே கூட உங்களுக்கு தெரியும், ஒரு ஆட்சி அதிகாரத்திலே இருக்கின்றவர்கள் அதிகாரிகளை அறிவுறுத்தி அந்த விடய பணிகளை செய்ய வேண்டும், அந்த விடயங்களை செய்ய வேண்டும். ஆனால் அதிகாரிகளுடன் மோதிக்கொள்வதாகவோ அல்லது நீங்கள் பிழைப்படி என்னன்னா, நான் கொள்கையை வகுத்து கொடுக்கணும். நான் என்னுடைய பிரதேச ஸ்டாப் பிளபடினம் என்றதுக்காக நான் அவைவிடுற பிளபிளை என்றே நான் குற்றச்சாட்டி கொண்டிருக்க விட்டான். என்னுடைய உத்தியோகத்தர்கள் அனைவரும் ஒரு சிறந்த தகுதியான ஆளணி, சரியான ஆளணி, வேலை செய்யக்கூடிய ஆளணி வாய்த்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் பணியாற்ற வேண்டும். ஏனென்றால் இருக்கின்ற வளங்களை பயன்படுத்துவது எல்லோரும் எங்களுடைய சகோதரர்கள். அந்த அடிப்படையில நாங்கள் பணியாற்ற வேண்டும். ஆனால் இந்த இன்றைய காலப்பகுதிகளிலே சில இடத்திலே சொல்ல போனால், அரசினால் அதிகாரங்கள் பிரயோகிக்கப்பட வேண்டிய, அதுவும் மத்திய அரசாங்கத்தினால்
அதிகாரங்கள் பிரயோகிக்கப்பட வேண்டிய தளங்களில் கூட அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் பேசிக்கொள்வது என்னென்றால் அந்த அதில் இருக்கின்ற பிழைகளின் அடிப்படையிலே தங்களுடன் தொடர்பட்டது அல்ல, இதை அனைத்தும் தங்களுடன் தாங்கள் தான் அதுக்கான கொள்கை வகுப்பாளர்கள் என்பதை மறந்து, அதற்கான திட்டங்களை வகுத்தவர்கள் என்பதை மறந்து ஏன் வீதியை பூட்டி வைத்திருக்கிறீர்கள், எதற்காக அங்கே மக்கள் போக முடியாமல் இருக்கின்றது என்று எதிர்கட்சி போன்று கலைத்துக் கொள்கின்றார்கள். ஆகவே பார்லிமெண்டிலும் வரப்பிரசாதங்களிலும் சங்கமிக்கும் நீங்கள் இங்கே மக்கள் முன் வருகின்ற போது எதிர்கட்சியாக நடந்து கொள்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. அவ்வாறான தன்மைகள் இருக்கக்கூடாது. எங்களுடைய அந்த இடத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அரச பிரதிநிதிகள் தொடர்பாக மக்கள் வெளிப்படுத்திய விடயத்திலே அரச தரப்பு பிரதிநிதிகளும் சில விளக்கங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். தாங்கள் இந்த விடயத்திலே என்ன விடயத்தை காத்திரமாக முன்னெடுத்தோம் என்பது தொடர்பாக ஒரு சமர்ப்பணத்தை மக்களிடம் செய்ய தகுதி பெற்றிருக்க வேண்டும். அதுதான் அங்கே இருக்கின்றது கேள்வி. அந்த விடயங்கள் அனைத்தும் இல்லாமல் மத்தியிலே நடக்கின்ற விஷயங்கள் அனைத்துக்கும் ஒத்தூதி விட்டு அங்கே அமைதியான கைப்பாவைகள் போன்று பாப்பிள்ளைகள் போன்று இருந்துவிட்டு இங்கே வந்து அதே அரசாங்கத்தினுடைய கொள்கையிலே நாங்கள் நம்பிக்கை இல்லை, அதற்கு சர்வதேச விசாரணை கோருகின்றோம் என்ற போராட்டத்திலே பங்கெடுக்கின்றது என்பது சற்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்துவிடும். ஆகவே இந்த நிலைமைகளிலே அவர்களும் மானசீகமாக மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். ஆனால் எல்லோரும் ஒன்றிணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படும். ஆனால் அடிப்படையிலே போராட்டங்கள் பொது இடங்களிலே நாங்கள் மிகவும் அமைதி பேணக்கூடியவர்களாகவும் ஜனநாயகத்தன்மை மிக்கவர்களாகவும் கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த போராட்டங்களிலே நடக்கின்ற விடயங்கள் தொடர்பாக சர்வதேசம், நானும் முன்னரான காலப்பகுதியிலே பல்வேறுபட்ட அரசு சார்பற்ற நிறுவனங்களிலே அறிக்கையாளராக பணியாற்றி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே எனக்கு தெரியும், இவ்வாறான சர்வதேச பிரதிநிதிகள் வருகின்றார்கள் என்றால் அவர்களுடைய வருகைக்கு முன்னரே சுயாதீன ஆய்வாளர்கள் பலர் தங்களுடைய அறிக்கைகளை சமர்ப்பிக்க ஆரம்பித்து விடுவார்கள். சுயாதீன அபிப்பிராயங்கள் எல்லாம் ஆராயப்பட்டுக் கொண்டிருக்கும். ஆகவே இந்த விடயங்கள் எங்களை நோக்கி எங்களுடைய இனம் சார்ந்ததாக சர்வதேசத்திடம் பிழையான தப்ப அபிப்பிராயத்தை கொண்டு செல்லக்கூடாது. அடுத்ததாக நாங்கள் தமிழ் தேசிய சக்திகள் அனைவரும் இவ்வாறான புள்ளிகளிலே ஒன்றிணைத்து கட்சி அரசியலை விடுத்து நாங்கள் நகர வேண்டும். அந்த இடத்திலே நான் என் ஏற்பாட்டாளர்களுக்கு அணையா விளக்கு ஏற்பாட்டாளர்களுக்கு நான் அந்த அவர்களுடைய குழுவுக்கு நான் அவர்கள் அதிக அளவில் கூடிய எண்ணிக்கையை கொண்டவர்கள், அவர்களிடத்தில் என்னை சந்தித்த 2 பிரதிநிதிகளிடமும் நான் சொல்லியிருந்தேன், உங்களை போன்று மனித உரிமைகள் ரீதியாக தமிழ் தேசிய பரப்புடன் செயல்படக்கூடிய மேலும் சிலர் ஏதாவது ஒரு போராட்டங்கள் இருந்தாலும் அவற்றுக்கும் நீங்களும் ஒத்தாசையாக இருக்க வேண்டும், எல்லோரும் ஒத்தாசையாக இருக்க வேண்டும். நான் கூட பகிரங்கமாக சொல்லியிருந்தேன், அணையா விளக்கு உள்ளிட்ட மனித உரிமைகளை நேசிக்கக்கூடிய சகல போராட்டங்களுக்கும் எங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் என்று அதை நாங்கள் வரவேற்கின்றோம். அந்த அடிப்படையில் எங்களுக்கு இருக்கக்கூடிய பிணக்குகள் தவிர்க்கப்பட்டு அது வெகு விரைவிலே அதுக்கான மறுசீரமைப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். மக்களை நாங்கள் இந்த இடத்திலே சிக்கலுக்குள் மாட்டக்கூடாது. நாங்கள் ஒரு அமைதியான முறையிலே நீதியை கோருபவர்களாக இருக்க வேண்டும். அணையா விளக்கு போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வருகை தந்து அந்த விடயங்களை பார்த்திருந்தார், பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது. ஆனால் குறிப்பாக செம்மணி மனித புதைகுழி அந்த இடத்திற்கு ஊடகங்களுக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினத்தில் அவர் சென்று பார்க்கின்ற பொழுது அதன் பின்னரும் பல்வேறு விமர்சன கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தாலுமே இனிமேலாவது எங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதிகளுக்கான ஒரு சர்வதேச பொறிமுறையுடன் கூடி ஒரு விசாரணை சர்வதேசத்திடமிருந்து கிடைக்குமா? அதை நீங்கள் எவ்வாறாக பார்க்க? நிச்சயமாக இந்த ஒரு இனமன்ற அடிப்படையிலே நாங்கள் ஒரு விடுதலை பெறுவது என்பது நாங்கள் லட்சியத்தாலும் தியாகத்தாலும் ஒன்றிணைந்த இனம். அதற்காக பல்வேறுபட்ட இழப்புகளை சந்தித்த இனம் என்ற வகையிலே விடுதலை பெறுவதை எந்த சக்திகளாலும் தடுக்க முடியாது. அது நிச்சயமான கருத்து. அது நீதி தர்மம் நியாயத்தின் அடிப்படையிலே சொல்லப்படுகிற கருத்து. இதற்கு அப்பால் பார்க்கின்ற போது சர்வதேச நீதி என்பது ஒரு உலகளாவிய ரீதியான அதாவது உலகமயமாக்க கொள்கைகளுடன் இணைந்தது. தனியாக சர்வதேச நீதியை நாங்கள் கூறக்கூடாது. தமிழ் மக்களுடைய கரிசனையில் மாத்திரம் எந்த சர்வதேசமும் வழங்கிவிடும் என்று மாத்திரம் நாங்கள் நம்ப முடியாது. ஆனால் இன்றைய தேவைகளின் அடிப்படையிலே அதற்கான களம் இருக்கின்றது. அடுத்ததாக ஐக்கிய நாடுகள் ஆணையாளர் அவர்கள் இங்கே அரசினுடைய வரவேற்பு பிரதிநிதியாக வந்திருந்தாலும் அவர் சுயாதீனமான விடயங்களை ஆராய்ந்திருக்கின்றார்.
எங்களுடைய தரப்பு அதாவது தமிழ் மக்களுடைய விடயத்தின் அடிப்படையிலே இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்த இந்த நடுநிலைமையாளர்கள் உள்ளிட்ட அணையா விலக்கு போராட்டம், நில அபகரிப்புக்கு எதிரான போராட்டம், ஏனைய கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற போராட்டங்கள் என்று பல்வேறுபட்ட போராட்டங்களை ஏற்படுத்திய ஏற்பாட்டாளர்களை பொறுத்தவரையிலும் சரியான சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. சர்வதேச நீதிக்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக இந்த விடயத்தை கொண்டு நகர்த்த வேண்டுமாக இருந்தால் இங்கே பணியாற்றக்கூடிய அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஒரு ஐநாவினுடைய முக்கியமான அங்கீகாரம் பெற்ற கட்டமைப்பாக இருக்கின்றது. அதுபோன்று மத ஸ்தாபனங்கள், மத தலைவர்கள் கருத்துக்கள் அவ்வாறாக அரசியலுக்கு அப்பால் ஒரு சர்வதேச விசாரணையை நோக்கிய நகர்வுக்கு எவ்வாறாக இந்த விடயங்களை முன்னகர்த்த முடியும் என்ற ஒரு தொடர்ச்சியாக இருந்து வந்திருக்கின்றது. அந்த கோரிக்கைகளும் விடயங்களும் அந்த விடயங்களை எவ்வாறாக இவர்கள் முன்கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு பேச்சுக்கள், அது தொடர்பான சம்பாசனைகள், அறிவார்த்தமான கூட்டுணைவுகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த கூட்டுணைவுகளுக்குள்ளாக அந்த விடயங்கள் மேலே செல்ல வேண்டும். அவ்வாறாக செல்கின்ற பட்சத்தில் தான் எங்களுக்கான நீதியான நியாயமான தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் மனித உரிமைகள் என்பது இப்போது நாங்கள் கூறிவிட முடியாது. இந்த நவீன காலத்திலே, அதாவது இறமை உள்ள இலங்கையினுடைய இறமையை மீறி சர்வதேச நாடுகள் அந்த விசாரணைகளை ஆரம்பித்து விடலாம் என்று அதாவது இறமையை மீற முடியாது என்று கூற முடியாது. இறமையை மீறி ஆரம்பிக்க முடியாது என்று. ஏனென்று சொன்னால் மனித உரிமைகள் என்பது உலகளாவிய வியாபகம் படைத்த சர்வதேச சட்டங்கள். அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது இலங்கை அரசாங்கம் காலாகாலமாக ஐநா மனித உரிமை பேரவை போன்ற விடயங்களை தாளாட்டுவதிலே ஒரு அந்தரங்கத்தை கொண்டிருக்கின்றது. அது இங்கே அவர்கள் ஐநா உள்ளிட்ட ஸ்தாபனங்கள் பொதுவாக நாங்கள் அதற்கான செயல் திட்டங்களை வகுத்து நடைபெறுகின்றோம், இம்ப்ளிமெண்ட் பாலிசி ஒன்றை காட்டினால் அதற்கான அங்கீகாரத்தை வழங்குவார்கள். அதுபோன்று இலங்கை சரியாக இம்ப்ளிமெண்ட் பாலிசி ஒன்றை அவர்கள் தகவமைக்கப்பட்ட வெளியுறவு அமைச்சு இருக்கின்றது, மனித உரிமை ஆணைக்குழு இருக்கின்றது. இவ்வாறான சில ஆணைக்குழுக்களை சுயாதீனம் என்ற போர்வையிலே வைத்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் ஒரு தகவமைக்கப்பட்ட இம்ப்ளிமெண்ட் பாலிசி ஒன்றை ஒரு அரசு என்ற வகையிலே பல்வேறு நிபுணர்கள், பேராசிரியர்கள், செயற்பாட்டாளர்களை உள்ளடக்கி வெளிப்படுத்தியே வந்து தீருவார்கள். அவற்றுக்கு எதிராக எங்களுடைய இனத்தினுடைய மூன்றாவது தலைமுறை, அதாவது இருக்கக்கூடிய எங்களுடைய இனத்தினுடைய செயற்பாட்டாளர்கள், அறிவார்ந்தவர்கள், பல்கலைக்கழக செயற்பாட்டாளர்கள் என்று அனைவரும் இணைந்ததாக எல்லோரும் ஒரே கூட்டுக்குள் தான் இருக்க வேண்டும் என்ற அல்ல, வெவ்வேறு கூட்டுக்கள் இருந்தாலும் ஒரே கொள்கையுடையவர்களாக செயற்பாட்டு திறனை ஆரம்பிக்க வேண்டும். அதுபோன்று சர்வதேசத்திலே இருக்கின்ற, அதாவது புலம்பெயர்ந்திருக்கின்ற எங்களுடைய மூன்றாவது தலைமுறை பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்களை கொண்டதாக இருக்கின்றது. அந்த நிபுணர்களுடைய இளைஞர்கள், யுவதிகள் இங்கே இலங்கைக்கு, தாயகத்துக்கு, எங்களுடைய தமிழ் மக்களுடைய அவர்களுடைய கிராமங்களுக்கு வருகை தந்து ஆராய்ந்து அது தொடர்பாக என்ன வகையான ஸ்ட்ராட்டஜிஸ் வகுக்கலாம் என்று, தந்திரோபாயங்களை வகுக்கலாம் என்று ஆராய வேண்டும். ஏனென்றால் புதிய சிந்தனைகள் அவர்கள் அங்கே பிரபல பல்கலைக்கழகங்களில் எல்லாம் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் தான் சர்வதேசத்தினுடைய ஆலோசனை குழுக்களுக்குள்ளாக உள்ளடுவது மிகவும் இலகுவான முறைமை. அப்படியான ஒரு ஸ்ட்ரக்சரை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும், ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பை ஏற்படுத்தி நகர்கின்ற போது எங்களுக்கான நீதி கட்டாயமாக ஒரு சர்வதேச நீதி கிடைக்கப்பெறும். அதே நேரத்தில் இலங்கை ஒன்று காலந்தாழ்த்துதல் ஊடாக எங்களுடைய நீதியை நீர்த்து போக செய்ய எத்தனிக்கின்றார்கள். அந்த முயற்சிகளுக்கு எதிராகத்தான் நாங்கள் அனைவரும் போராட வேண்டும். முதலில் அந்த போராடுவதும் செயற்படுவதும், போராட்டங்கள் என்பது ஒரு 2 நாட்களோ அல்லது ஒரு ப்ரொஜெக்டாக இருக்கக்கூடாது, ஒரு செயல் திட்டமாக இருக்கக்கூடாது. அது எங்களுடைய நீண்டகால லாங் டேர்மான ஒரு நீண்டகால செயல் வடிவமாக இருக்க வேண்டும். அதிலேதான் எங்களுடைய வெற்றி தங்கி இருக்கு. கட்டாயம் நாங்களும் எதிர்பார்ப்போம், என்று ஒரு நாள் எங்களுக்கான நீதி கிடைக்கும் என்று சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவ்வளவுதான் கூற முடியும். அதனுடன் இணைத்து வந்து பார்த்தோமானால் உள்ளூராட்சி சபை தேர்தல் வடக்கு மாகாணத்திலே பல சபைகளிலுமே தவிசாளர், உபதவிசாளரை தெரிவு செய்வதற்கான தேர்தல் அந்த தெரிவு முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல இடங்களில், ஏராளமான இடங்களில் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இன்னும் சில இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் பார்த்தோமானால் அந்தந்த பிரதேசங்களை பொறுத்த வரையில் இந்த வாக்கெடுப்பு என்பது 2 முறைகளில் நடைபெற்றுக் கொள்ளுது. ஒன்று பகிரங்கமான வாக்கெடுப்பாக இருக்கின்றது, மற்றது இரகசிய வாக்கெடுப்பாக இருக்கின்றது. இந்த ரகசிய வாக்கெடுப்பிலே பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதையும் தாண்டி திருவுளச்சீட்டு மூலம் தெரிவு செய்திருக்கிறார்கள். ஒரு எண்ணிக்கையிலான வாக்கு பெற்றவர்கள் திருவுளச்சீட்டு மூலம் தெரிவு
செய்திருக்கிறார்கள். இந்த பகிரங்க வாக்கெடுப்பிற்கும் ரகசிய வாக்கெடுப்புக்கும் இடையிலான இந்த விமர்சனம் அதை நீங்களும் வராக பார்க்கிறீர்கள்? பகிரங்க வாக்கெடுப்பு, ரகசிய வாக்கெடுப்பு இரண்டுக்கும் இடையிலான விமர்சனங்களின் அடிப்படையிலே பார்க்கின்ற போது எங்களிடத்திலே இருக்கக்கூடிய கட்சிகளுக்குள்ளே சரியான புரிந்துணர்வு, சரியான அங்கீகாரம் தொண்டர்களுக்கு அல்லது உள்ளூராட்சி மன்றங்களில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு காணப்படுமாக இருந்தால் ரகசிய வாக்கெடுப்பிலே பாரிய பிரச்சனை இல்லை. ஆனால் கட்சியினுடைய அழுத்தம் என்பது அந்த கட்சிகள் அதாவது ஒவ்வொரு இடத்திலேயும் இதிலே பிரதானமாக உண்மையிலே நாங்கள் சிந்தித்திருக்க வேண்டும். உள்ளூராட்சி மன்றங்களிலே தேர்தல்கள் நிறைவடைந்து விட்டன. ஆகவே யாரை அந்த சபைக்கு தவிசாளராக நியமித்தல் அல்லது தலைமை தாங்குவராக நியமித்தல், முதல்வராக நியமித்தல் என்ற விடயங்களிலே நாங்கள் அரசியல் கட்சிகள் சாராது சிந்தித்திருக்க வேண்டும். அதாவது தமிழ் தேசிய பரப்பிலே சரி இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தும் ஒன்று திரண்டு அவர்களுடைய கல்வி தகமையை மாத்திரம் நான் கூறவில்லை, அவர்களுடைய கல்வி தகமை, அவர்களுடைய செயற்பாட்டு திறமை, கடந்த காலத்தினுடைய அனுபவம், கடந்த காலத்திலே அவர்கள் எவ்வாறு செயற்பட்டார்கள், அவர்கள் வாயிலாக எங்களுடைய மக்களுக்கு என்னத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சிந்தித்திருக்க வேண்டும். ஆனால் அந்த சிந்திப்பு நடைபெறவில்லை. அதன் வாயிலாக சில இடங்களிலே பல தொய்வுகள் ஏற்பட்டிருக்கின்றது. தனியாக நாங்கள் அனைவரும் மோதிக்கொண்டது எங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவரை அது எப்படி இருந்தாலும் கொண்டு வந்து ஆசனத்தில் அமர்த்தி விட்டால் போதுமானது. இதன் அடிப்படையிலே இன்று பல விமர்சனங்கள் சகல கட்சிகளும் சந்தித்திருக்கின்றன. தவிசாளர்கள் நியமனங்கள், உப தவிசாளர்கள் நியமனங்கள் விடயங்களிலே. ஆனால் அந்த இடத்துக்கு மாறாக நாங்கள் ஒரு பாதிக்கப்பட்ட இனம், நீதி கோருகின்ற இனம் என்ற அடிப்படையிலே அரசியல் கட்சிகளுக்கு புறம்பாக இந்த தெரிவு செய்யப்பட்டவர்களிடத்திலே இருந்து சரியானவர்களை தெரிவு செய்வதற்கான ஒரு பொறிமுறை, ஒரு தலைமைத்துவ சபை ஒன்றை தமிழ் தேசிய சக்திகள் இணைந்து ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். அது நடைபெறவில்லை. ஆனால் இருக்கின்ற போட்டி சூழ்நிலைகளுக்குள்ளே ஒவ்வொருவரிடையும் இருக்கின்ற மனநிலைகளுக்குள்ளே அதற்கு இடம் இருக்கும் என்று நாங்கள் இலகுவாக எதிர்பார்த்தும் விட முடியாது. ஆனால் அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே கட்சிகளும் சவால்களை கொண்டதாக இருந்தது. நாங்கள் ஒவ்வொருவரும் சொன்னார்கள், முழு சபைகளையும் தாங்கள் தான், தங்களுடைய கட்சி தான் கைப்பற்றும் என்று சொன்னார்கள். அந்த சவால்கள் மிக்க ஒரு எழுச்சி ஒன்று ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலே கட்சிகள் எவ்வாறாக இருந்தாலும் சபைகளை வெல்வதற்கான உத்திகளைத்தான் கடைபிடிக்கும். அது ஒரு போட்டி மனப்பான்மையை ஏற்படுத்திவிடும். அப்ப அந்த போட்டி மனப்பான்மையிலே இருந்து உண்மையிலே இனம் சார்ந்த அடிப்படையிலே விடுபட வேண்டும். செயற்பாட்டு மனப்பான்மைக்கு நாங்கள் வர வேண்டும். அப்படி இருக்கின்ற ஒரு நிலைமையிலே ரகசிய வாக்கெடுப்பு என்பது கட்சி தலைமைத்துவங்களை உள்ளூராட்சி மன்றங்களிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற உறுப்பினர்கள் மீறுவதாக பல சந்தர்ப்பங்களில் அமைந்து விட்டது. அது ஒரு உண்மை. ஆனால் அந்த மீறுகையிலும் சில இடங்களிலே ஒரு விடயம் இருக்கின்றது. ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதியும் தங்களுடைய கருத்தினை அரசியல் கட்சியினுடைய தங்களுடைய தெரிவை அரசியல் கட்சியினுடைய அழுத்தங்களுக்கு இடமளிக்காமல் தெரிவு செய்ய முடியுமாக இருந்திருக்குமானால் அந்த ரகசிய வாக்கெடுப்பு வரவேற்கத்தக்கது. சில சந்தர்ப்பங்களிலே தென்னிலங்கை போன்ற பகுதிகளிலே பண சலுகைகளின் அடிப்படையிலே ரகசிய வாக்கெடுப்புகள் மாற்றி மாற்றி பந்தாடப்பட்டு இருக்கின்றது. அவ்வாறான நிலைமைகள் கண்டிக்கத்தக்கது. ஆனால் இந்த உறுப்பினர்கள் சரியானவர்களை ஒருவரை தெரிவு செய்வதற்காக ஒரு கொள்கை அடிப்படையிலே தீர்மானத்தை மேற்கொள்கின்ற ரகசிய வாக்கெடுப்புகள் பொருத்தமானது. ஏனென்றால் இல்லாவிட்டால் இருக்கின்ற சட்டங்களின் அடிப்படையிலே அரசியல் கட்சிகளுடைய செயலாளர் நாயகங்கள் இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் அவரை நீக்குவதற்கான நடவடிக்கையை எடுக்கலாம். அப்ப ஒரு தன்னுடைய கருத்துக்கு புறனாக வாக்களித்த உறுப்பினர் ஒருவரை சபையிலிருந்து பதவி நீக்குவதற்கான தீர்மானம் ஒன்றை எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவரை மாற்றுவதற்கான அதிகாரம் கட்சியினுடைய செயலாளர் நாயகத்துக்கு இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த இடத்திலே சரியான முடிவுக்காக அந்த உறுப்பினர்கள் சென்றிருந்தால் ஒரு தேசிய நலன் சார்ந்து சென்றிருக்கக்கூடிய இடங்களும் இருக்கின்றது. அவ்வாறான இடங்களிலே ரகசிய வாக்கெடுப்பு பொருத்தமானதாக, சரியானதாக, ஒரு நீதியான தீர்ப்பொன்றை, நீதியான நியதி ஒன்றை வழங்குவதாக இருந்திருக்கின்றது. அவை வரவேற்கத்தக்கதை. ஆனால் இந்த ரகசிய வாக்கெடுப்பையும் தவறாக பயன்படுத்திய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது, இல்லாமல் இல்லை. அப்படியான சந்தர்ப்பங்களிலே ரகசிய வாக்கெடுப்பு ஒரு உகந்ததாக இல்லை. அது எந்தெந்த இடங்களிலே ரகசிய வாக்கெடுப்பு நடைபெற்றது என்ற தனித்தனி அடையாளங்களின் அடிப்படையிலே தான்
அவை முன்னுரிமைக்குரியதா அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா மறக்க வேண்டியதா என்ற பக்கத்தை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது. நிச்சயமா ஒரு பூரணமான விளக்கத்தை கொடுத்திருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக பார்த்தோமானால் வலிகிழக்கு பிரதேச சபையை எடுத்துக்கொண்டோமானால் ஒரு மிகப்பெரிய ஒரு பரப்பளவை நிலப்பரப்பளவில் பெரிய ஒரு தேசத்தை உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது. அதனுடன் இணைத்து மக்கள் தொகையுமே அதிக அளவிலான மக்கள் தொகையும் கொண்ட ஒரு பரப்பு தான் வலிகிழக்கு பிரதேச சபை. மக்கள் தொகை என்று பார்க்கின்ற பொழுது குறிப்பாக பின்தங்கிய மக்களும் அதிக அளவில் காணப்படுகின்ற ஒரு பிரதேசமாக வலிகிழக்கு பிரதேச சபை காணப்படுகின்றது. இவ்வாறான இந்த வலிகிழக்கு பிரதேச சபையில் தொங்கு நிலை காணப்படுவது என்பது உண்மையான ஒரு விடயமா? நிச்சயமாக. அதாவது தவிசாளராக நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன் என்றால் என்னுடைய கட்சி பெரும்பான்மையான எண்ணிக்கையை கொண்ட ஒரு கட்சி அல்ல. ஆனால் எங்களுடைய கூட்டுக்களும் இணைந்ததான நிலைமையிலும் அது பெரும்பான்மையான எண்ணிக்கையை கொண்ட ஒரு கூட்டு அல்ல. ஆனால் தமிழ் தேசிய அடிப்படையிலே நாங்கள் ஒரு பெரும்பான்மை கூட்டை கொண்டிருக்கின்றோம், பெரும் எண்ணிக்கையை கொண்டிருக்கின்றோம் என்பது எனது நம்பிக்கை. தமிழ் தேசிய அடிப்படையிலே எனது நம்பிக்கை. நாங்கள் அதிகமான உறுப்பினர்களை சபையிலே கொண்டிருக்கின்றோம். அடுத்தது ஏனைய தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களும் தேசியத்துக்கான அங்கீகாரமாகவும் சரியான விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கும் அவர்கள் ஒருபோதும் பின்னிக்கப் போவதில்லை என்ற உத்தரவாதத்தை தெரிவின் பின்னரும் எனக்கு தந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய கட்சிகளுடைய சம்பாசனைகள் வாயிலாகவும் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அவை வரவேற்கத்தக்கது. இந்த வலிகிழக்கிலே நாங்கள் பின்தங்கியது என்று சொல்வதற்கு மேலாக அப்படி அல்ல, வருமான ரீதியாக பின்தங்கிய நிலைமை காணப்படுகின்றது மக்களிடம். 60% மக்கள் இலங்கையினுடைய அளவீடுகளின்படி சமுர்த்தி பெறுகின்ற மக்களை கொண்ட சபையாக காணப்படுகின்றது. இந்த இடத்திலே நாங்கள் பல்வேறுபட்ட பொதுநல உதவி பண்டங்கள், அதாவது பொதுநல சேவைகளை வழங்க வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் பெருமை கொள்கின்றோம். ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு பகுதியை கட்டி எழுப்புவதற்கான நிலைமை எனக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த அடிப்படையிலே தான் கடந்த காலங்களிலே சந்தைகளை நானே அதிகமாக அனுமதி அளித்து அதற்கான என்னுடைய கௌரவ அவையினுடைய அனுமதி அளித்து அடிக்கல் நட்டு திறந்து வைக்கக்கூடியதாக இருந்தது. அதுபோன்று உப அலுவலகங்கள், பூங்காக்கள் என்று கூடிய அபிவிருத்தி திட்டங்களை என்னுடைய காலத்திலே செய்யக்கூடியதாக இருந்தது. அதனுடைய தொடர்ச்சி என்னும் வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த 1-2 வருடங்கள் நாங்கள் இல்லாவிட்டாலும் அந்த வேலைகள் இப்போது நிறைவடைகின்ற நிலைமைகளுக்கு வந்திருக்கின்றது. ஆகவே எங்களால் கூடிய அளவுக்கு என்னுடைய மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய ஒரு சபை எனக்கு கிடைத்திருக்கின்றது என்பதை ஏற்று நான் பெருமை அடைகிறேன். நிச்சயமாக. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. 2வது முறையாக வலிகிழக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள். பல்வேறு சவால்களை எதிர்கொண்டிருப்பீர்கள் இவ்வளவு காலத்திலும். குறிப்பாக 2வது தடவையிலும் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய இந்த குறிப்பிட்ட கால பகுதிக்குள் நீங்கள் மேற்கொள்வதற்காக திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய எதிர்கால திட்டமிடல்கள் குறிப்பாக சிறியதாக எங்களுடைய நிச்சயமாக எங்களுடைய பிரதேசத்திலே வீதி போக்குவரத்து என்பது பல்வேறுபட்ட, அதாவது மிகவும் பாதிக்கப்பட்ட ஏராளமான வீதிகளை அமைத்து விட்ட போதும் மிகப்பெரிய பிரதேசம் என்றதால அதிக அளவிலே வீதிகளுடைய அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்பட வேண்டி இருக்கின்றது. அதுபோன்று எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கக்கூடியவர்களுடைய உள்ளூராட்சி மன்றங்கள் வாயிலாக சுகாதார சேவைகள் போன்றவற்றை விஸ்தரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதுபோன்று அந்த உட்கட்டமைப்பு என்று சொல்லக்கூடிய விடயங்களிலே அதிக அளவிலே வளர்ச்சி காண வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதுபோன்று தொழில்துறைகளினுடைய விருத்தி மேம்பாடு போன்ற விடயங்களிலே நாங்கள் வழிகாட்டல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். சபையினுடைய வருமான அதிகரிப்பை நோக்காக கொண்ட செயல் திட்டங்கள், மறுசீரமைப்புகள் செய்ய வேண்டிய ஒரு கடப்பாட்டிலே இருக்கின்றோம். அந்த விடயங்களை முன்னெடுப்பதற்காக சிந்தித்திருக்கின்றோம். இருக்கின்ற நிதி வளங்களின் அடிப்படையிலே, அதாவது கடந்த காலங்களிலிருந்து நாங்கள் அவதானித்ததன் அடிப்படையிலே இருக்கின்ற முன்பள்ளி கல்வியினுடைய முன்னேற்றம் கடந்த காலங்களிலே எங்களால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மேலும் அதை வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. சிறுவர்களுடைய போஷாக்கு நிலைமை, அதுபோன்று கர்ப்பிணி தாய்மார்களுடைய போஷாக்கு நிலைமை, அடுத்த சனத்தொகை ரீதியாக எங்களுடைய இனம் சார்ந்து நாங்கள் வீழ்ச்சி கண்டவர்களாக இருக்கின்றோம். அவற்றுக்கு நாங்கள் தகுதியான, அதாவது தாய்மார்கள், அதாவது தாய்சை ரீதியாக எங்களுடைய இனத்தினுடைய இருப்பை தக்க வைக்கக்கூடிய அளவுக்கான ஒத்துழைப்பை சபையினுடைய வளங்களை கொண்டும் சபைக்கு அப்பாலான வளங்களை கொண்டும் குடும்பங்களுக்கு நல்குவதன் வாயிலாக சில செயல் திட்டங்களை வகுப்பதற்கான நோக்கங்கள், கொள்கைகள் இருக்கின்றது. அடுத்ததாக இந்த இடத்திலே எங்களுடைய நூலகங்களை மறுசீரமைத்து கட்டி அமைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆயுர்வேத மருத்துவ முறைகளுடைய வளர்ச்சி எங்களுடைய
கடமை பொறுப்பாக இருக்கின்றது. அதனுடைய கர்மங்களும் விரைவிலே நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அடுத்தது உற்பத்தி சார்ந்த விடயங்களிலே தான் அதிகமான அவதானத்தை செலுத்த வேண்டும். எங்களுடைய பிரதேசத்தினுடைய மூல வளங்களை நாங்கள் பயன்படுத்துவது தொடர்பாக அவற்றுக்கான நிர்வாக பொறிமுறைகள் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகளை அகற்றுதல் போன்ற விடயங்களை நாங்கள் நிர்வாக பொறிமுறை ரீதியான தடைகள் என்னும் போது புதிய தீர்மானங்களை கொண்டு வருவதன் வாயிலாக பல்வேறுபட்ட ஒழுங்கமைப்புகளை செய்ய வேண்டும். அவ்வாறான திட்டங்களை நடைமுறைப்படுத்த காத்து நிச்சயமாக அந்த திட்டங்கள் எல்லாமே வந்து இந்த காலம் முடிவடைவதற்குள் எல்லாம் அதுதான் எங்களுடைய வெற்றி சபையினுடைய வெற்றி. தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டமை ஒரு வெற்றி அல்ல. கட்டாயம் அந்த வெற்றி வந்து நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு முறை நிகழ்ச்சியின் சார்பில் வந்து புதிய தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டமைக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனுடன் இணைந்து இவ்வளவு நேரம் வந்து பல கருத்துக்களை எங்களுடைய நேயர்களுக்காகவும் வந்து முன்வைத்திருந்தீர்கள். அதற்குமே வந்து நிகழ்ச்சியின் சார்பில் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சார். நன்றி. நல்லது நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோகிணி அருந்தவ செல்வம். நன்றி நேயர்களே.